டிஎன் 2026 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. என்னடா படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு, போய் விஜயை தாக்கியிருக்காங்களா, இவங்கள தாக்கியிருக்காங்களா, அவங்கள தாக்கியிருக்காங்களா, இப்போ ரசிகர்கள்லாம் நிறைய பேர் போவாங்க. அந்த படம் வந்து என் தலைவனை மட்டும் ஏதாவது பண்ணிச்சு, தேட்டரில் படம் ரிலீஸ் அந்த நாள் ரிலீஸ் ஆகுதான், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கிழிஞ்சிடும். நாங்கள் அவ்வளோ சீன்லாம் கிடையாது இந்த படத்தில். விஜயும் பேசியிருக்காங்க, ரஜினியை பற்றியும் பேசியிருக்காங்க. இப்போ இது படமாக பார்த்தீங்கன்னா பக்கா அரசியல் படம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க சினிமாவும் தாக்கியிருக்காங்க, அரசியலும் தாக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மீன்ஸ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ஒரு கமர்ஷியல் படத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதுதான். இது அரசியல், அது ட்ரைலர் வரப்போ அரசியல் சர்ச்சை கிளப்பினாலும் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்குமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படிப்பட்ட ஒரு படம் பெருசாக இது கிடையாது. படம் வந்து ஓவராலாக சொல்லணுன்னா படம் வந்து காமெடியாக எடுத்துகிட்டு போனதுனால படம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நட்டியோட நடிப்பு வந்து எப்போவுமே வில்லனாக பார்த்துருப்போம். இதில் ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு அவரோட கதாபாத்திரம் வந்து படத்துக்கு வந்து பெரிய, ஏன்னா இந்த கதாபாத்திரத்தை நட்டியை தவிர வேறு யாரையும் பண்ண முடியாது. நான் சவால் விட்டு சொல்லிக்கிறேன். இதில் வந்து இப்போ நடிகை இழுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் திரிஷா வந்து இழுத்துருக்காங்க. அதை வந்து திரிஷான்ற ஒரு பேராக சொல்லாமல் அதை வேற ஒரு பேரை வச்சு அவங்களையும் இழுத்துருக்காங்க. ரஜினி நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம சிஎம் இருக்கிறப்ப, இவங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்போ ரோட்டில் போகிறப்ப பார்த்துருப்போம். அந்த காரெல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ரஜினி அவர்கள் வந்து அவங்க முதல்வர் வருகைக்காக இவர் காரை விட்டு இறங்கி ஷூட்டிங்காக போவார். அந்த சீன் வச்சுருக்காங்க. பட் அது வந்து ரஜினியை வந்து தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சீன். அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து ரஜினி தாக்கப்பட்டார்ன்றலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. விஜயோட இது பண்ணியிருக்கலாம். வருமான வரிகள், அந்த ரைடு விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தால் அவரை வந்து விமர்சனம் பண்ணுற படமா அப்படின்னு கேட்டால் இந்த படம் அப்படி கிடையாது. இது வந்து 1980 பொள்ளாச்சியில் நடக்கிற ஒரு ஆக்சுவலி தம்பி ராமையா சார் வந்து ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகராக இருக்கார். நட்டி அவர்களை வந்து ஒரு மீன்ஸ் இது ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா லைட்டாக கலாச்சிருப்பாங்க. ரொம்ப கலாயெல்லாம் கிடையாது. ஷூட்டிங் மாதிரி ஒன்று எடுத்து கிரியேட் பண்ணுவாங்க. நட்டி அவர்களை வந்து எம்ஜிஆருக்கு ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க சொல்லியிருப்பாங்க. பட் அவர் எம்ஜிஆராக நடித்தாரான்னு கேட்டால் ஏதோ அவருக்கு என்ன வருமோ அவர் நடிப்பாக கொடுத்துருக்காரு. பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின்ஸ் அவங்க போர்ஷன் எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷன் எப்படியோ பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா, MS பாஸ்கர் 2 லெஜண்டுமே இருக்காங்க. அவங்க காமெடி கலந்த ஒரு அரசியல் கதாபாத்திரத்தை முன்னெடுத்து அது படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியலாக பெரிய சர்ச்சையை கிளப்புற படமான்னு கேட்டால் இது சர்ச்சையை கிளப்புற படம் வந்து 100% சர்ச்சையை கிளப்புற படமாக இது கிடையாது. எல்லாரும் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு படம், ஒரு காமெடி கலந்த தம்பி ராமையா சார் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு காமெடியாக நம்ம பார்த்துருப்போம். சின்ன ஒரு கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவர் கொடுக்குற மெசேஜாக இருக்கட்டும், நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம்ல, அந்த விதத்தில் இந்த படம் TN 2026, அதாவது TN 2026ன்றது ஒரு நல்ல படம். இது பெரிய பிளாக் பஸ்டர் படமான்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து இப்போ வந்த காலகட்டத்துக்கு ஒரு நல்ல படம். இது அரசியலாக இப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்ததுனால இது ஒரு அரசியல் சட்டராக நீங்கள் எடுத்து ஒரு விமர்சனம் வச்சிங்கன்னா கிடையாது. இது ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு படம் தான் அந்த படம். நீங்கள் எல்லா படத்தையும் எடுங்க. எல்லா படத்துலையும் எல்லா நடிகரோட ரெஃபரன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து சூர்யா வச்சிருக்கியா, கார்த்தியை வச்சிருக்கியா, இவங்கள வச்சிருக்காங்கன்னா நம்ம கேட்க முடியாது. நீங்கள் அது விஜயோட அரசியல் வருகை எப்போ இந்த படம் வருன்றப்ப மீன்ஸ் நட்டி அவர்கள் வந்து அவர் வந்து அந்த விஜய் சாரோட ஸ்டைலிஷில் இருக்கிற பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இது முழுக்க முழுக்க விஜயை தான் கலாச்சி, இதை வந்து பின்னாடி இந்த இயக்கியிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த சீன்லாம் கிடையாது. இதை ஒரு படமாக பார்த்தா படம் எல்லாம் அப்படி பார்த்தா ரஜினி அவர்களை ரசிகர்களுமே கொந்தளிக்கணுமே, ஏன் விஜய் ரசிகர்கள் மட்டும் கொந்தளிக்கணுமா? அப்படி கிடையாது. இது எங்கேயும் யாரையுமே தாக்கலை. ஏன்னா தம்பி ராமையா அப்படின்றவர் இன்னைக்கு சினிமாவுக்குள்ள வந்தவர் கிடையாது. அவர் பையன் இயக்குறனா வருவார் அப்படின்னா அப்போ தம்பி ராமையாவோட நடிப்பு நம்ம பார்த்துருப்போம், டைரக்ஷன் பார்த்துருப்போம். அவர் பையன் வரன்றப்ப அப்போ வந்து கொஞ்சம் கூட அது எங்கேயுமே இதாக அளவுக்கு பட்டை தீட்டியிருக்காருன்னு தான் சொல்லலாம். இது வந்து பெரிய ஹிட்டு கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய ஹிட்டு, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் கலெக்ஷன் எடுக்குன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. இந்த படம் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா நல்ல படம். ஒரு ஆவரேஜாக என்ன கலெக்ஷன் எடுக்குமோ அது இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும். விஜயோட நடிப்பு ரஜினியோட வாழ்க்கை வரலாறு தான் சொல்லியிருக்குன்னு சார். இப்போ இதில் நீங்கள் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்து ரோட்டில் போகிறப்போ, சிஎம்மாக இருக்கிறப்போ ரோட்டில் போகிறப்ப அவங்க வந்து இதாக இருக்கிறப்ப எம்ஜிஆர் ரஜினி அவர்களுக்கு வந்து ஷூட்டிங்க்கு தயமாச்சுன்னு இறங்கி போகிற சீன் தான் கார்லேருந்து. அப்போ அது சிஎம்க்கு கொடுக்குற ஒரு மரியாதையும் இவர் ஷூட்டிங் நம்மளால லேட்டாக இருக்குன்னு இறங்கி இந்த சீன் வச்சுருக்காங்க. இது உடனே ரஜினி வந்து பார்த்துருக்கோம். படத்துல வந்து ரஜினி வந்து கட்சியை விட்டு விலகி கட்சியை வந்து கலைக்கிறதுலாம் இருக்கு. அது எப்படி பார்க்குறது? ரஜினி கட்சி ரீக்ரியேட் பண்ணுறது ஓகே, ரீக்ரியேட் பண்றது ஓகே. கடைசியா வந்து அவர் ஒரு கட்சியை ஆரம்பிப்பாரு, அந்த கட்சியை வந்து கலைச்சிட்டு போவாரு, அதெல்லாம் இருக்கு. சார் அவர் கட்சி சின்னதா ஆரம்பிச்சிருக்காரா? அவரு ரஜினி அவர்கள் வந்து நீங்க வந்து அதுதான் இப்ப ரஜினி இதையா இது ரஜினி பண்ணதுனால அந்த கேள்வியை கேட்குறீங்க. இது வந்து இன்னைக்கு பேசிக்கிறதுக்கு ஒரு நான் பேசிக்கா இப்போ வந்து ஒரு நடிகர் பேசினா பேசுவீங்களா?
விஜயோட ரெஃபரன்ஸ் எடுத்து நல்ல படம் எஸ்டிஆரோட ரெஃபரன்ஸ் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க? ஏன் நீங்கள் எஸ்டிஆர்லாம் தாக்கி பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க? கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே ஃபேன் பாய் மூவ்மெண்ட் எடுப்பாங்க. விஜய் அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு, நட்டி சாருக்கு அந்த கேரக்டர் நல்லா இருக்கும், அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு என்டைரக்டர் தம்பிராமையா எடுக்கல, தம்பிராயோட மகன் அவர் எடுத்திருக்காரப்ப அவரை வந்து விஜய் சார் பிடிச்சிருக்கும், அவரை ரெஃபரன்ஸாக எடுத்து பண்றாரு. அதை அவங்க எங்கேயுமே ஒரு நெகட்டிவா பண்ணல. ஒரு தம் அடிக்கிற சீன் வச்சிருக்காரா இல்லை குடிக்கிற சீன் வச்சிருக்காரா காட்டல. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி வந்து அந்த படத்தை வந்து அப்படி சொல்லுவீங்க? நீங்க படமா பாருங்க சார், பாருங்க சார். நீங்க வந்து ஒரு கான்ட்ராவர்சியை கிரியேட் பண்ணணும், படத்தை வந்து காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ப்ரொமோஷனுக்காக 4 பேர் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படம். நீங்க அரசியலா பாத்தீங்கன்னா அரசியல், சினிமாவை பார்த்தா சினிமா, எல்லாரும் கலாச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படிதான் நீங்க பாக்குற படம் எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படிதான் கிரியேட் ஆகும். விஜய் ரசிகர் பாக்குற படமா ரஜினி ரசிகர்? ஏன் விஜய் ரசிகரை பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? விஜய் ரசிகர் எல்லாமே பார்க்கக்கூடிய பண்ணலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது அஜித் ரசிகரா, ரஜினி ரசிகரா, சூர்யா ரசிகரானா? ஒரு படத்தை வந்து படமா பாருங்க, படமா பாருங்க நீங்க. சார் இது விஜய் ரசிகருக்கா இல்லை ரஜினி ரசிகருக்கா? அப்புறம் இந்த ட்ரைலர் ரிலீஸ் அப்போ கான்ட்ரவர்சி வந்துச்சு. எங்க தளபதி விஜய் அவர்களை வந்து இது வந்து எலெக்ஷன் வரதுனால விஜய் மேபி விஜய் வந்து ஏதாவது கலாய்க்கிற மாதிரி வச்சிருப்பாங்களா, போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா படம் ட்ரைலர் வந்து பெரிய ஐப்பு கொடுத்துச்சு. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். நிறைய படம் பாத்தீங்கன்னா ட்ரைலர் பாத்தீங்கன்னா மொக்கையா இருக்கும், படம் பாத்தீங்கன்னா செம்ம ஹிட் கலெக்ஷனா இருக்கும். சில படம் ட்ரைலர் நல்லா ஐப்பு கொடுக்கும், இவங்கள தான் டார்கெட் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்கன்ற. அப்போ படத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படி வந்துமே இருக்கு, அவங்க அப்படியே பாசிட்டிவா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை யாரையுமே தாக்கல. ஓவராலா எல்லாமே எங்கெங்க என்ன பண்ணணுமோ ஒரு ஒரு கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறவனுக்கு அவனுக்கு வேண்டிய போட்ட காசை எடுக்கிறதுக்காக என்னென்ன சேர்க்கணுமோ அந்த வந்து மசாலா மாதிரி அங்கங்கே ஏதாவது அதை தெளிச்சு வச்சிருக்காங்க. முடிஞ்சு இப்படி ஒருத்தர் தான் குத்தணும், இவரை இப்படி தான் பண்ணணுன்றது இங்கே எந்தமே 2 ஃபேன் பேஜ் இருக்காங்க, சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கான்செப்ட்லையும் இவங்களையும் தாக்கணும், இவங்க 2 சண்டை மூட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கல. அங்கங்கே எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்ல படம். நீங்கள் போய் நல்லா பார்த்தீங்கன்னா சினிமாக்காரனா பார்த்தீங்கன்னா சினிமா படம், அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இந்த படம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி, மக்களாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு படம் இருக்கும். TN 2026 ஒரு நல்ல கதை கொண்ட ஒரு இயக்குனர் கொண்டு வந்திருக்க ஒரு நல்ல சிறந்த படைப்புன்னு கண்டிப்பாக சொல்லலாம். TN 2026 இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா என்னன்னா, தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி கொடுத்துருக்காரு, கண்ணன் ரவி அவர் தான். அவரோட படைப்புகள் ஜீவா சார் கூட வந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துச்சு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நட்டி ரவி, கதைக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அது இருக்கு. இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்ம லெஜண்ட், காமெடி லெஜண்ட், நிறைய கதாபாத்திரங்க அப்பா கதாபாத்திரம் எடுத்தாலும் அவருக்குள்ள நம்ம வாழ வைக்கக்கூடிய தம்பிராமையா அவரோட பையன் வந்து இயக்கியிருக்காரு. அப்படின்றப்ப இந்த இடத்துல யார் அவர் கொண்டு வந்து வைக்கணுமோ அந்த நடிகர்கள் எல்லாத்தையும் அழகா இந்த கதாபாத்திரம் இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டாக வச்சுருக்காங்க. MS பாஸ்கர் சார் லெஜண்ட், அவர் நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம். ஹீரோவாக இருக்கட்டும், ரோபோ சங்கர் பொண்ணு, அவங்களோட இங்கே இந்த படத்தில் வந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களும் அப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்படிங்களா? ஓவரால் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நல்ல படமாக பண்ணியிருக்காங்க.